ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒலிம்பியன் சர்க்கஸ். பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்க்கஸ் கம்பெனினா இந்த ஒலிம்பியன் சர்க்கஸ் தாங்க. இப்போ இவங்க சர்க்கஸ் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேகூர் டிஎல்எஃப் கிட்ட தான் போட்டிருக்காங்க. டிக்கெட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ரேஞ்சில் இருக்குது. ஒன்று வந்து 200, 300, அப்புறம் 500. நீங்கள் 500 ருபீஸ் டிக்கெட் எடுத்திங்கன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காரலாம். 300னா செகண்ட் ரோ, அப்புறம் 200னா தேர்ட் ரோ. நாங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட் வந்து 200 ருபீஸ். இந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் இன்னும் க்ளோஸராக பார்க்கணுன்னா நீங்கள் 500 ருபீஸ் டிக்கெட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லேசர் லைட் அடிப்பாங்க. சூப்பராக இருக்கும் லேசர் லைட். நீங்கள் வந்து இங்கே வரீங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸ்நாக்ஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க நடுநடுவில் கூட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட டீம் மொத்தமாக வந்து அவங்களோட இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க. பார்க்கவே ஒலிம்பியன் சர்க்கஸ் சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லேடர் அவர் வந்து லேடர் எடுத்துகிட்டு வருவார். லேடர் வந்து வித்தவுட் சப்போர்ட்லேயே அவர் வந்து எல்லா ஜிம்னாஸ்டிக்கும் பண்ணுவார். பாருங்கள், இதுலேயும் பார்க்குறீங்க, அவர் வந்து 5 இதையும் பண்ணி கழுத்துக்குள்ளே போட்டால் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ஜிம்னாஸ்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் மேலே வந்து ஒரு 2 ராட் வச்சுட்டு ராட் மேலேயே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. இதில் இவர் பண்ண ஆக்ரோபேட் இந்த எக்ஸசைஸ் வந்து செம்மையாக ஜிம்னாஸ்டிக் சூப்பராக இருந்துச்சுங்க. தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறக்கிறது. அவங்க வந்து எந்த சேஃப்டி மெஷரும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பெரிய ஒரு துணியில் ஒரு சேஃப்டியாக எடுத்துகிட்டு மேலேருந்து நல்லாவே உங்களுக்கு பார்க்கவே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். நான் நிஜமாக லைக் பண்ணேன். அதுக்கப்புறம் மேலேருந்து விழுன்றப்போ ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன் என்ன ஆகுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. அப்புறம் 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த டான்ஸும் நிஜமாக பார்க்க காமெடியாக தான் இருக்கும். அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் 5த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு வச்சு டான்ஸ் பண்ணுறாங்க. அருமையான ஸ்ப்ரிங். நான் அந்த துணிதே நிஜமாக பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ப்ரிங்கில் வந்து தலைக்கீழ குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து வாயில் பிடிச்சி கூட திரும்புகிறாங்க. நான் என் லைஃப்லேயே இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிஜமாகவே எந்த சப்போர்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு வாயிலே பிடிச்சி இது பண்ணிட்டேங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்கெட்டில் வந்து இந்த பால் போடணும். உண்மையாக சொல்கிறேன், இது வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க இந்த 2-3 டைம் மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பாருங்கள், இந்த வீடியோவில் நான் காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப பொறுமையாக பேலன்ஸ் பண்ணி அவங்க வந்து பேஸ்கெட்டுக்குள்ளே அந்த பால் போட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன், இது பார்க்கவே உண்மையாக வர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கடைசி அந்த வந்து கோல் போடுறது வந்து நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறதும் கோல் போடுவாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா 2 வாட்டி மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமிங்கோடு அவங்க பேஸ்கெட்டில் போட்டாங்க. வாவ், சூப்பர். இது நீங்கள் பார்க்க அருமையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோப் டான்ஸ். அவங்க ரோப் எடுத்துருவாங்க. ரோப்பில் வந்து ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. அது பார்க்க டீசெண்டாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இவங்க சேம் நான் அப்போ சொன்னேன் இல்லையா, அந்த கயிறு பிடிச்சி இவங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. செம்மையாக ஜிம்னாஸ்டிக் வித்தவுட் சேஃப்டி இதெல்லாம் இது பண்ணுறாங்க. என்னோடய ரிக்வெஸ்ட் ஒன்று தயவுசெய்து சில சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ்க்கு பிடிச்சதான இந்த எலிஃபண்ட், அதுக்கப்புறம் பெங்குவின் அந்த விஷயத்தில் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொரில்லா விஷயத்தில் வராங்க. பசங்களாம் பார்த்து அதை பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃபுட்பாலில் வந்து செம்ம ட்ரிக்காக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 200 கொடுத்து கண்டிப்பாக வர்த்து தான். ஏன்னா இது வந்து நானே ரொம்ப வருஷமாக ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து தான் திரும்ப நான் வந்து சர்க்கஸ் போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் அருமையானது 2 கையிலையும் 2 ஃபுட்பால் பிடிச்சி தலையிலே அவர் இது பண்ணவர். அதுக்கடுத்து இன்னொன்று பண்ணுவார் பாருங்கள். நான் ஷாக்லேயே ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கையிலையும் 2 ஃபுட்பால், அதுக்கப்புறம் வாயில் அந்த சின்ன பாலை வச்சு விளையாடுவார். அதுக்கப்புறம் இந்த கேப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் உண்மையாக அருமையாக இருக்கும். அதோடு என்னை வந்து ஃபேசினேட் பண்ணது என்ன எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் தான். அவங்க வந்து பக்கெட்டை நடுவில் வைப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டே இருப்பார். நான் என்னடா இவர் இது பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி தண்ணி ஊற்றுறாரு. செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபுல் மக் தண்ணியை குடிச்சிட்டு பாருங்கள். தண்ணியை வந்து வயிற்றுலேருந்து எப்படி இருக்கிறாருன்ட்டு ஏதோ குழா ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி. நிஜமாக எனக்கு இதை பார்த்து செம ஷாக் ஆச்சு. எப்பட்றா ஒருத்தன் வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் வயிற்றுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக அந்த லெவலில் பிடிச்சி இது பண்ணுறாரு. அருமையாக சல்யூட் பிரதர் உங்களுக்கு. அப்புறம் இந்த வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த லேசர் ஷோ
நீங்கள் எந்த சைடில் உட்காந்தாலும் உங்களுக்கு வந்து லேசர் ஷோ இது நல்லா தெரியும். ஏன்னா அவங்க 3 சைடும் ப்ரொஜெக்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஷார்க்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், அனிமல்ஸ் இந்த லேசர் ஷோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்தீங்கன்னா முன்னாடி உட்காருங்க. அதுதான் உங்களுக்கு வியூ நல்லா சூப்பராக தெரியும். நீங்கள் எந்த சைடு அந்த சைடு உட்காரான்னு தெரியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த பைக் உங்களுக்கு தெரியும், செம்ம சவுண்ட் வரும். அதனால நீங்கள் ரொம்ப இயர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எக்ஸாஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ரிங்கோட ஜிம்னாஸ்டிக் இது பார்க்கவும் உண்மையாக அருமையாக இருந்துச்சு. எனக்கு இந்த சிங்கிளோட இந்த மல்டி அதிகமான இந்த ரிங்ஸோட விளாட்றாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பண்ணவே செம பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு, செம ஃபன்னாகவும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 கிட்ட அவங்க ரிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. அது க்ளீனாக தெரில, ஏன்னா ஃபுல்லாக லைட் அடித்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஷாக்கிங்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். ஒரு 5 கத்தி, ஃபஸ்ட்டு 1 கத்தி, 2 கத்தி, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5 கத்தியும் அவர் வாய்க்குள்ளே வச்சு செம்மையாக பண்ணுவார். எனக்கு தெரியும் இது ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குன்ட்டு, அதனாலும் நிஜமாக அருமையாக ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, 4 கத்தி வச்சுருப்பாங்க. 4 கத்தினா ஷார்ப் எட்ஜஸ், அது மேலே இவர் படுத்து காட்டுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து ரிவர்ஸ்லேயும் படுத்து காட்டுறாரு பாருங்கள். ஆனால் இது நிஜமாக இதுக்கு ஹார்ட் ஒர்க் தேவை. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து துணி வச்சு பண்ணாங்க, கயிறை வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் பண்ணுறாங்க. 2 பேர் பார்க்குறதுக்கே நிஜமாக அருமையாக ஷாக்கிங்காக இருந்துச்சு. பாருங்கள், இன்னொருத்தர் மேலே இவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஒருத்தர் கையில் பிடிச்சிக்குவாங்க, இன்னொருத்தர் அந்த மாதிரி பண்ணணும். இன்னொரு ஷாக்கர்னால் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாயில் பிடிச்சிட்டு அவங்க ரொட்டேட் பண்ணுறாங்க பாருங்கள். சத்தியமாக நம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ ஒரு ட்ரைனிங், அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். இதை நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சது இந்த சைக்கிள் தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவங்க சைக்கிளில் ரிவர்ஸில் சைக்கிள் பண்ணுறாங்க, வீலிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாலோட விளாட்றாங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்தது இவர் வந்து பேலன்சிங் பண்ணுறாரு. செம்ம பேலன்சிங். 2 ரிங்கு அது மேலே வச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் வச்சு பேஸ்கெட்லேருந்து தொப்பிக்கு போடுறாரு. அதுக்கப்புறம் பிடிச்சதால இந்த பட்டர்ஃப்ளை டான்ஸ்னு சொன்னாங்க. இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிங் தான். ஜம்பிங்கில் வந்து ஒரு ஜம்ப் பண்ணுவார். அந்த அண்ணா செம்மையாக ஜம்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த ஆஃப்ரிக்கன் டான்ஸுன்ட்டு நம்ம ஆளுங்க முன்னாடி வந்தாங்க இல்லையா, அவங்க தான் திருப்பி டான்ஸ் பண்ணாங்க. அந்த லாஸ்ட் டான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் டான்ஸ். இந்த டான்ஸே ஆட தெரியாதவங்க ஆடுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஷோ முடிஞ்சிருச்சு. ஷோ முடிஞ்சப்போ எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணி தேங்க்யூ சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.